ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் அஜி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ இது முக்கியமான வீடியோங்கிறதுனால ப்ளீஸ் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா கைஸ்? ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஸோ நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது அதாவது புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணுற யாரும் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை ஒரு அவேர்னஸாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். இது ஒன்றும் எனக்கு ஃபஸ்ட் சேனல் கிடையாது. ஓகேங்களா? இது என்னோடய தேர்ட் சேனல்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதுவும் 1K போச்சு. அப்புறம் அது நேம் ஏதோ மாறி இஷ்யூ ஆகி அதை நானே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது செகண்ட் சேனலில் என்னாச்சுன்னு. ஸோ அது ஒரு PSP கேம் ஏற்றி அது மால்வேர்க்கு வச்சு அப்புறம் அதை ஃபோன் ரிசெட் பண்ணும்போது பாஸ்வேர்டு மறந்துட்டேன்னு விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த ஒரு 2 வருஷத்தில் நான் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் எப்படி இருக்குன்னு நினச்சனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூப் ஒர்க் எப்படி இருக்குன்னா, இப்போது யூடியூப்பில் 3 வகையான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டைசர்ஸ். அவங்களுக்கு தேவை காசு மட்டும் தான். ஸோ அவங்க இந்த ஆடியன்ஸ் கெயின், அந்த ஆடியன்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 2வதாக இருக்கிறவங்க யாருன்னா, ஸோ ரியல் டைம் ஆடியன்ஸ் கலெக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மானிட்டைசேஷனும் தேவைப்படும். ப்ளஸ் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் மெயினாக தேவைப்படும். என்னென்னா ஒரு ஆடியன் பேஸ். ஓகேங்களா? ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது அவங்களுக்கு மெயினாக தேவைப்படும். ஸோ இப்படி நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட், கேமிங் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வியூஸ் மூலயமா மானிட்டைசேஷன் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபேன் பேஸையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 3வது டைப் என்னென்னா கமர்ஷியலைசேஷன். ஓகேங்களா? அவங்க மெயினாக இந்த ஆட் டார்கெட்டிங், அப்புறம் இந்த ப்ராடக்ட் சேலிங் டார்கெட்டிங், அதில் தான் மெயினாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? சம்திங் எந்த வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட், கேமிங் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது, எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு மானிட்டைசேஷன் அன்லாக் ஆகி ரெவன்யூ மட்டும் வந்தால் போதும் ப்ரோ, எனக்கு ஃபேன் பேஸ்லாம் தேவையில்லை, வெறும் ரெவன்யூ மட்டும் எனக்கு யூடியூப்லேருந்து கிடச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸுக்கு போகலாங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்ஸு தான் இந்த யூடியூப்பே பார்ப்பீங்க. ரேண்டமான மீம்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ஷன்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ ரேண்டமான மீம்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேண்டமே வீடியோஸ் அதெல்லாம் செய்யலாம். அது உங்களுக்கு இப்போ வேணாம், எனக்கு மானிட்டைசேஷனும் வேணும், ப்ளஸ் எனக்கு ஃபேன் பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பின் கையில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, யூடியூப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்லோவாக க்ரோ ஆகிற பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்தோடனே சடன் க்ரோத்லாம் ஆக முடியாது கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் லாங் வீடியோஸ் போட ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ லாங் வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் கொடுத்துலாம் வீடியோ போடணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ எப்படியோ நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போட்டாலுமே ஒரு 50க்குள்ளே வரும். ஓகேங்களா? வியூஸு தாண்டி போச்சுன்னா ஒரு 100, 150 மேக்ஸிமம். ஓகேங்களா?
ஸோ அதில் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரியல் ஆடியன்ஸ் தான் அதில் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களோட வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்கள் வீடியோவை பார்த்துருக்காங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு வந்துட்டு தெரிய வருது. இதே ஷார்ட்ஸில் ரேண்டம் மீம்ஸ்லாம் போட்டு நீங்கள் வைரல் ஆகியோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கிடைச்சாலும் அவங்க எது டார்கெட்டாக நினச்சிருப்பாங்கன்னா, இவனுக்கு வந்துட்டு மீம்ஸ் கண்டென்ட் நிறைய தெரியுது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் மூலயமா நீங்கள் லாங் வீடியோஸ் நிறைய போடணும் ப்ரோ, ஆனால் சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐடியாவை எப்போயும் தூக்கி போட்டுருங்க. அண்ட் த செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ ஸோ சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோன்னு போடாதீங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 3 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இன்னொரு 3 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போட்டிங்கன்னா அப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களோட டைம் எப்படின்னு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க உங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டாக 3 நாள் கழித்து உங்களோட வீடியோ பார்க்குறக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களோட ரியல் டைம் ஆடியன்ஸை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அவசரமே படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1K எப்படியும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ 1K எப்படியும் ஒரு 4 to 5 months ஆயிரும் 1K ரீச் ஆகிறதுக்கு. பட் அட் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸுமே ரியல் டைம் ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் வீடியோ வந்து 1 நிமிஷம் பாட்டு போகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ரியல் டைம் ஆடியன்ஸ் கிடச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ த தேர்ட் திங் என்னென்னா, அவ்வளோ ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒன்லி லாங் வீடியோஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. லாங் வீடியோஸ் போடுங்க, ப்ளஸ் ஷார்ட்ஸ் வந்துட்டு வீக்குக்கு ஒரு 2 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேண்டம் மீம்ஸ் அதெல்லாம் வேணாம். ஸோ ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணி கேப்ஷன்ஸ் மட்டும் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி வீக் 2 ஷார்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? எப்படியோ கம்மியாக தான் வியூஸ் இருக்கும், ஆனால் அதில் கிடைக்கிறவங்க தான் ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் இப்படி தான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, யூடியூப்பில் வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரியல் டைம் ஆடியன்ஸாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சேன். ஸோ இந்த 3 சேனல்லையும் நான் அதே தப்பு தான் பண்ணேன். என்னென்னா, ரேண்டமாக நான் பார்க்குற எல்லா ஷார்ட்ஸையுமே இதுக்குள்ளே கொண்டு வர நினச்சேங்க. ஓகேங்களா? என் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எந்த ஷார்ட்ஸ் நான் கேமிங் கண்டென்ட்டில் பார்த்தாலும் அந்த ஷார்ட்ஸை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணணும், அவங்க அப்லோட் பண்ண முறை அப்லோட் பண்ணணும்னு நினச்சி தான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி தான் எனக்கு 1.3K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்க. பட் அதில் ரியல் டைம் ஆடியன்ஸ் யாருன்னா, இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்களே நீங்கள் தான். வேறு யாரும் அவ்வளோ வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஷார்ட்ஸுக்கு தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது, ரியல் டைம் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 10 பேர் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறாங்கன்னா அதில் ரியல் டைம் ஆடியன்ஸ் வெறும் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ கூட கிடைக்கிறது கஷ்டமாயிரும். அதே லாங் வீடியோவில் உங்களுக்கு 100 வியூவர்ஸ்க்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை 20 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 14 to 16 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரியல் டைம் ஆடியன்ஸாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா. ஸோ இப்படி தான் க்ரோ ஆக முடியும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் போடணும், ப்ளஸ் ரியல் டைம் ஆடியன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ண நான் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது நான் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு ஆல்கோத்ரம் எனக்கு புரியறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இது மட்டும் எனக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ அட்லீஸ்ட் நான் ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் சொல்கிறேன், அதிகபட்சம். அதாவது என் சேனலில் போட்ட கன்சிஸ்டண்ட்டான வீடியோஸ்லாம் பயங்கரமாக க்ரோ ஆயிடுச்சுன்னா கூட 2 வருஷம் எனக்கு சாலிடாக இருந்திருக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு கிடச்சிருப்பாங்க. பட் இப்போது அதை பற்றி பேசி எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டென்ட் போடுறத விட
ஆடியன்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ சும்மா ஏனோ தானோன்னு கண்டென்ட் போடாமல் ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போடுங்க. சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் ஃபைனலாக என்ன சொல்லுவார்னா, இங்கே என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இது எதுவுமே தெரியாமல் சேனல் க்ரியேட் பண்ணது என்னோட தப்பு. ஸோ இப்போ நான் என்கிட்ட 1.3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம். பட் அதில் ரியலான சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மட்டும்தான். வேறு எல்லாருமே வந்துட்டு கண்டென்ட் வாட்சஸ் தான். ஆனால் ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸ், ரியல் டைம் வாட்சஸ் கிடையாது. ஓகேங்களா? இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு வழி இல்லை, திரும்ப எடுத்து திரும்ப ஒரு வருஷம் உட்காந்து அந்தளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்திருக்கேன். யூடியூப் விட்டு வெளியே போகிறேன். ஸோ திரும்ப காலம்போ நேரமோ ஒன்றாச்சுன்னா நான் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் குட் பை வியூவர்ஸ். குட் பை கைஸ். Bye bye.